Good morning, children. Today we are going to learn a story from Unit 3. The story's topic is The Legend of Jaswantkar. அதாவது ஜஸ்வந்த்கர் அப்படின்ற ஒரு லெஜெண்டை பற்றி தான் நம்ம இந்த ஸ்டோரியில் லேர்ன் பண்ண போகிறோம். Let's see the story. Jaswant Singh Rawat was an Indian soldier and the place Jaswantkar in Arunachal Pradesh gets its name from him. அதாவது ஜஸ்வந்த் சிங் ராவட் அப்படின்றது இவருடைய முழு பெயர். இவர் வந்துட்டு ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஆர்மி மேன். அவருடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியன் சோல்ஜர். சோல்ஜர் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு சிப்பாய், பெரிய பொசிஷன்லலாம் இல்லை, இவர் ஆர்மி பீப்புளில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர். சரிங்களா? த பிளேஸ் ஜஸ்வந்த்கர் இன் அருணாச்சல் பிரதேஷ் கெட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் ஹிம். அதாவது அருணாச்சல பிரதேசம் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு இந்த சோல்ஜருடைய பேரை வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஊர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்வந்த்கர். அது எதனால் வச்சாங்க அப்படின்றத பற்றி இந்த ஸ்டோரியில் லேர்ன் பண்ணலாம். த லெஜெண்டரி ஸ்டோரி த பேட்டில் ஆஃப் நௌரானங் handed down through the ages of Nauranang is inspiring and records the valor and patriotism of Jaswant. அதாவது பேட்டில் ஆஃப் நௌரானங், அதாவது நௌரானங் போர் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு போர். அந்த போர் வந்துட்டு எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சோல்ஜர் இருக்கார் இல்லைங்களா ஜஸ்வந்த்கர், அவருடைய ஒரு துணிச்சலையும் அவருடைய நாட்டுப்பற்றையும் தான் அந்த போர் வெளிப்படுத்துது. ஸோ அதை பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். There was a war between India and China in the year 1962. அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் 1962 வருஷத்தில் ஒரு வார் நடக்குது. வார்னால் நமக்கு தெரியும் போர், சண்டை நடக்குது. In the final part of the war, Nauranang was the last stand of the Indian army against the Chinese army. அதாவது நௌரானங் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்றது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நௌரானங் அப்படின்னா இப்போது ரெண்டு நாட்டு பக்கமே ஒரே அளவுக்கான படை வீரர்கள் இருந்து சண்டை போட்டால் அது நார்மலாக வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நௌரானங் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு சைடு அதிக படையும் ஒரு சைடு யாருமே இல்லாமல் அந்த கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மீதமுள்ள போர் வீரர்கள் இருந்து சண்டை போடுவாங்க இல்லைங்களா? அந்த நிலையை தான் நௌரானங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போருக்கு ஏன் நௌரானங் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஆப்போசிட்டில் வரக்கூடிய அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ், அங்கே வரக்கூடிய கமாண்டர் எல்லாருமே அதிகமாக இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டுக்குள்ள அந்த இந்தியாவுடைய எல்லையில் யார் மட்டும் நின்று சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்வந்த்கர் மட்டும் நின்று சண்டை போட்டிருப்பார். லாஸ்ட்டு ஸ்டாண்ட். மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பின் வாங்கியிருப்பாங்க. ஜஸ்வந்த்கர் மட்டும் பின் வாங்காமல் சண்டை போட்டுட்ருப்பார். இந்த நிலையை தான் நௌரானங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பேட்டில் ஸ்டார்டட் ஆன் 17th November 1962 and continued for 72 hours. அதாவது 1962 வருஷம் நவம்பர் 17 இந்த காலை 5 மணிக்கு இல்லைங்களா, அதிகாலை 5 மணிக்கு இந்த சண்டை ஆரம்பிக்குது. அதிகாலை 5 மணிக்குன்றது நமக்கு நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். காலை 5 மணிக்கு அந்த சண்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. அது கண்டினியூஸாக பார்த்தோம்னா 72 hours, 72 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லைங்களா? கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 days, தொடர்ந்து 3 நாள் அந்த சண்டை நடக்குது. At 5 AM in the eastern Himalayas, the Chinese army attacked the lonely Indian post in Nauranang. Knowing that the Chinese army was stronger, the Indian soldiers on the post were ordered to retreat and regroup. அதாவது சைனீஸுடைய போர் வீரர்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த நௌரானங் அப்படின்றது ஒரு பிளேஸ், அந்த போருடைய நேமும் அதுதான், அங்கே இருக்கக்கூடிய பிளேஸுடைய நேமும் அதுதான். அங்கே வந்துட்டு இந்த சண்டை நடக்கிறது. அந்த நௌரானங் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு படை வீரர்கள் கம்மியாக இருக்கிறதால இப்போ வந்துட்டு சைனாவை அட்டாக் பண்ணி சண்டை போட வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு அதை ரீக்ரூப் பண்ணலாம், ரீட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொன்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பின்வாங்கி அப்புறமா சண்டை போடுறது.
அதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைனீஸ் ஆர்மி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது, அதனால் பின்வாங்கி அப்புறம் சண்டை போடலாம் அப்படின்ற ஆர்டரை கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். பட் ஆனால் ஜஸ்வந்த் டிட் நாட் லீவ் ஹிஸ் போஸ்ட். ஆனால் நம்ம ஜஸ்வந்த்கர் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய போஸ்ட், அவருடைய பிளேஸ்லேருந்து மூவ் ஆகவே இல்லை. அண்ட் டிசைடட் டு கண்டினியூ த ஃபைட் டு ஹோல்ட் த சைனீஸ் அன்டில் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அரைவ். அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா, ஓகே பின்வாங்கிக்கலாம், நம்ம படை வீரர்கள் எல்லாரையும் வர வச்சு அந்த படையை வந்துட்டு அதிகமாக போர் வீரர்கள் கொண்டு அப்புறம் சண்டை போடலாம் அப்படின்னு பின்வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஜஸ்வந்த்கர் நான் பின்வாங்க மாட்டேன், நான் தனியாக நின்னாலும் சண்டை போடுவேன் அப்படின்ட்டு அந்த சைனீஸ் படை வீரர்களை எதிர்த்து தனியாக சண்டை போட்டிருக்காரு. அவர் எந்த ஒரு போர் வீரர்கள் நிறைய பேர் வரட்டும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்கல. 2 village girls named சீலா அண்ட் நியூரா. ஸோ 2 வில்லேஜ் கேர்ள்ஸை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க பேர் பார்த்தோம்னா சீலா, இன்னொருத்தர் பேர் பார்த்தோம்னா நியூரா. ஹெல்ப்டு ஜஸ்வந்த், அவங்க 2 பேரும் வந்துட்டு ஸோ வில்லேஜ் கேர்ள்ஸ் தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஜஸ்வந்த் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தே செட் அப் வெப்பன்ஸ் அட் செப்பரேட் பாயிண்ட்ஸ். நம்ம சீலாவும் நியூராவும் ஜஸ்வந்த் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூரமாக செப்பரேட் பிளேசஸில் வந்துட்டு அந்த கன் வெப்பன்ஸ் எல்லாமே செட் பண்ணுறாங்க. ஜஸ்வந்த் டாட் த கேர்ள்ஸ் டு ஃபயர் கன்ஸ். அந்த டைமில் ஜஸ்வந்த் என்ன பண்ணுறாருன்னா அந்த 2 பொண்ணுங்களுக்கு எப்படி சுடணும், கன்னை துப்பாக்கியை வச்சு எப்படி சுடணும் அப்படின்றதையும் டீச் பண்ணியிருக்காரு. ஆல் 3 kept ஷூட்டிங் ஆன் த சைனீஸ் ஆர்மி. அவங்க 3 பேரும், அதாவது நம்ம சீலா, நியூரா, ஜஸ்வந்த்கர், இவங்க 3 பேர் சேர்ந்து சைனீஸ் ஆர்மியை எதிர்த்து துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்வந்த் வாஸ் ரன்னிங் டு டிஃப்ரெண்ட் கன் பாயிண்ட்ஸ் அண்ட் கெப்ட் ஷூட்டிங். ஜஸ்வந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சீலா நியூரா அப்படின்றவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்துட்டு அதை செப்பரேட் பாயிண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதை தனித்தனியாக தூரமாக வச்சுருக்கக்கூடிய வெப்பன்ஸ், அந்த துப்பாக்கிகள் ஒரே இடத்துலேருந்து சுடுற மாதிரி இல்லாமல் தள்ளி துப்பாக்கிகள் நிறைய வச்சுருக்காங்க. அதில் ஜஸ்வந்த் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மாறி சுட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரே இடத்துல இருந்து சுடாமல் இன்னொரு இடத்துக்கு ஓடி வேறு கன்னில் இருந்து சுடுற மாதிரி சுட்டுட்ருக்காரு. அதனுடைய இன்டென்ஷன், நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹிஸ் இன்டென்ஷன் வாஸ் டு கிவ் த சைனீஸ் ஆர்மி அ பர்செப்ஷன் தட் தே ஆர் ஃபேஸிங் எ ஹியூஜ் இந்தியன் பட்டாலியன். அதாவது அந்த தூரமாக இருந்து சுடுறதுக்கான காரணம், ஒரே இடத்துல இருந்து சுட்டால் ஒரே ஆள் தான் இருக்கான், அதனால் ஒரே இடத்துல இருந்து தான் துப்பாக்கி குண்டு வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அதனால் நம்ம ஜஸ்வந்த்கர் ஒரே இடத்துல இருந்த சுடாமல் அவருடைய புத்திசாலித்தனத்தால் இடம் விட்டு இடம் மாறி அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிற மாதிரி தன்னுடைய ஆப்போனண்ட்டான அந்த சைனீஸ் பீப்புளுக்கு காட்டிட்டு சுட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி சுட்டால் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சைனீஸ் அவ்வளோ சீக்கிரமாக அந்த நாட்டுக்குள்ளே எல்லையை தாண்டி வரமாட்டாங்க. அதனால இவர் இடத்த விட்டு இடம் மாறி சுட ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு பில்டப்பை இவர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஹீ டிட் திஸ் ஃபார் 3 continuous days. இது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 1/2 hour 1 hour மட்டும் பண்ணல. இவர் அந்த 2 பொண்ணுகளோட ஹெல்ப்பால் இவர் கண்டினியூஸாக 3 days இந்த மாதிரி சைனீஸ் ஆர்மியை ஏமாற்றிட்டு புத்திசாலித்தனத்தோட நடந்திருக்காரு. ஜஸ்வந்த் அண்ட் த கேர்ள்ஸ் ஹேட் கில்டு 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ். அது மட்டும் இல்லை, இவங்க 3 பேர் சேர்ந்து 300 சீனா நாட்டை சேர்ந்த போர் வீரர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. 3 நாளாக 300 பேரை கொண்டிருக்காங்க. சரிங்களா. த சைனீஸ் ஆர்மி டிசைடட் டு கட் த ஃபுட் சப்ளை டு த போஸ்ட். ஸோ கண்டினியூஸாக 3 days போர் நடக்குது இல்லையா, எப்படியும் அவங்களுக்கு இன்னும் ஃபுட் வரல அப்படின்றத இவங்க தெரிஞ்சுட்டு அந்த ஃபுட் சப்ளையை கட் பண்ணணும் அப்படின்னு சைனீஸ் ஆர்மி வந்துட்டு பிளான் பண்ணுது. ஸோ எங்கேருந்து அவங்களுக்கு உணவு வருதோ அதை கட் பண்ணலாம் அப்படின்ற பிளானுக்கு அவங்க போகிறாங்க. The Chinese soldiers caught the man who brought food for the 3. இப்போ சைனா நாட்டை சேர்ந்த போர் வீரர்கள் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 3 பேரும், அதாவது யார் இருக்காங்க, சீலா, நியூரா அண்டு ஜஸ்வந்த்கர், இவங்க 3 பேருக்கு உணவு கொண்டு போவாங்க இல்லையா, ரெகுலராக சாப்பாடு கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சனை வந்துட்டு இவங்க சைனீஸ் பீப்புள் கேட்ச் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இந்த சைனீஸ் இன்ட்ரோகேஷன்னா அந்த விசாரணை, அந்த சைனீஸ் பீப்புளெலாம் வந்து அந்த ஆர்மிமெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் நடத்தின விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, த மேன் டோல்டு த ட்ரூத் தட் அ சிங்கிள் சோல்ஜர் வாஸ் கார்டிங் த போஸ்ட். அதாவது அந்த நௌரானாங் அப்படின்ற பிளேஸில்
வேறு யாருமே கிடையாது, ஒரே ஒரு சோல்ஜர் தான் இருக்கான், தட் இஸ் ஜஸ்வந்த்கர் இல்லைங்களா. ஸோ ஒரே ஒரு சோல்ஜர் தான் அந்த இடத்துல இருக்கான், அவனுக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர்லாம் இல்லை அப்படின்ற உண்மையை அந்த உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பர்சன் வந்துட்டு உண்மையை சொல்கிறான். எ சிங்கிள் சோல்ஜர் அண்ட் 2 வில்லேஜ் கேர்ள்ஸ் ஹேட் ஃபூல்டு த சைனீஸ். அதாவது ஜஸ்வந்த்கரும் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 சின்ன பொண்ணுங்களும் சேர்ந்து சைனீஸ் ஆர்மியை வந்துட்டு முட்டாளாக்கியிருக்காங்க. தேவர் ஷாக்ட் அண்ட் ஃபியூரியஸ். அந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஃபியூரியஸ்னால் பயங்கர கோபமாக இருக்காங்க அவங்க 3 பேர் மேலே. தே சரவுண்டட் ஜஸ்வந்த் சிங் அண்ட் லான்ச்டு அ ஃபைனல் அட்டாக். இப்போது ஜஸ்வந்த் சிங் சைனீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜஸ்வந்த் சிங்கை சுற்றி வளைச்சி அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்வந்த் ஷட் ஹிம்செல்ஃப் ஆஸ் சைனீஸ் வேர் கோயிங் டு கேப்சர் ஹிம். ஸோ ஜஸ்வந்த்துக்கு தெரிய வர்றது என்னென்னா, அவங்களுக்கு சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவங்க நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க, இனி நம்மளை அவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவர் தன்னைத்தானே சுட்டுட்டு அந்த பார்டரில் இறந்துடுறாரு. எ கிரீனட் பிளாஸ்ட் கில்டு சீலா. அங்கே நடந்த ஃபயர் பிளாஸ்டில் சீலாவும் இறந்துடுறாங்க. நியூரா த ட்ரைபல் கேர்ள் வாஸ் கேப்சர்ட் அலைவ். நியூரா அப்படின்ற பொண்ணை மட்டும் உயிரோட பிடிச்சிருக்காங்க நம்ம சைனீஸ் சோல்ஜர்ஸ். ஆஃப்டர் த வார் த கமாண்டர் ஆஃப் த சைனீஸ் ஆர்மி, அதாவது ஆஃப்டர் த வார், ஆஃப்டர்னா அதுக்கப்புறம் இல்லைங்களா. ஸோ அந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் த கமாண்டர் ஆஃப் த சைனீஸ் ஆர்மி ரிட்டர்ன்ட் த பிராஸ் பஸ்ட் ஆஃப் ஜஸ்வந்த். அதாவது அந்த சைனீஸ் ஆர்மியினுடைய ஒரு தலைவர் இருப்பார் இல்லைங்களா, கமாண்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சைனீஸ் சோல்ஜருடைய கமாண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹி ரிட்டர்ன்ட் த பிராஸ் பஸ்ட் ஆஃப் ஜஸ்வந்த். அதாவது ஜஸ்வந்த் இருக்கார் இல்லைங்களா, இந்த ஜஸ்வந்துடைய செஸ்ட் அளவுக்கு, செஸ்ட் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், மார்பில் நம்மளுடைய நெஞ்சு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த செஸ்ட் அளவுக்கு அகலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு அதை அவங்க வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறாரு நம்ம சைனீஸ் நாட்டை சேர்ந்த சோல்ஜர். A war memorial with the brass bust was made to remember him and his service to the nation. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு இந்தியன் சோல்ஜர் பார்டரில் நின்று 300 சைனீஸ் சோல்ஜரை கொன்று இருக்காரு. அட் த சேம் டைம் மீதி இருக்கக்கூடிய சைனீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே முட்டாளாக்கி 3 நாள் உங்கள் நாட்டை காப்பாற்றிருக்காரு இல்லையா. அவரை பாராட்டுற விதமாக அவரை போட்டுறதுக்காக நான் இந்த மெடல் ஆர் சம்திங், அந்த பிராஸ் பஸ்ட் மெடலாக வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மெடல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த அவருடைய தலையிலேருந்து அவருடைய செஸ்ட் வரைக்கும் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுப்போம் இல்லைங்களா, அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு சிலை, லைக் இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஒரு சிலை தான் அவர் சைனீஸ் கமாண்டர் வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு கிஃப்டாக கொடுத்தது. All army personnel who pass through this memorial pay their respect to him. எந்த ஒரு ஆர்மி மேன் வந்துட்டு அந்த ஸ்டாச்சு இருக்கிற பிளேஸ் போனாலும் சரி, இவருடைய பொசிஷன் அந்த மாதிரி வரும்போதும் சரி, இவருக்கோட சிலையை பார்த்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த ஸ்டாச்சுவை வைக்கிறாங்க. The Indian Army still treats him as a serving officer and awards him promotions. அதாவது இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது ஆர்மி சோல்ஜர்ஸ் கமாண்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த இந்தியன் ஆர்மி வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நம்ம ஜஸ்வந்த்கர் சாகலை, இன்னுமே நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்ணி அவார்ட்ஸ் ஹிம் ப்ரொமோஷன்ஸ். அது மட்டும் இல்லை, அவருக்கு இன்னுமே ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்ருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா அவார்டட் ஹிம் த மகாவீர் சக்ரா, அதாவது மகாவீர் சக்ரா அப்படின்ற ஒரு பட்டத்தையும் நம்ம ஜஸ்வந்த்கருக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்வந்த் மே ஹாவ் டைட் இன் பேட்டில் தட் டே. பேட்டில் அப்படின்னாலும் வார் தான். ஸோ அன்றைக்கி நடந்த அந்த வாரில் வந்துட்டு ஜஸ்வந்த் ஒரு இறந்திருக்கலாம், ஆனால் he still lives in the memory of people in ஜஸ்வந்த்கர் and the Indian Army. அவர் ஒரு வேளை இறந்திருந்தாலுமே இன்னுமே அந்த ஜஸ்வந்த்கர் அப்படின்ற பிளேஸில் வாழக்கூடிய மக்கள் மனசுலையும் இந்தியனுடைய ஆர்மி சோல்ஜர்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ் இவங்களுடைய மனசில் எல்லாமே
இன்னமும் ஜஸ்வந்த்கர் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்றத சொல்லி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே children, I hope you understood the story and I hope you are clear and you have understood who is the legend Jaswantkar, right? So hereafter if anybody asks about the Indian army people or any other Indian soldiers life history, you can mention Jaswantkar's story also. Okay children, let's discuss some other new topic in the next session. Thank you.